ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் தடங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு சிறப்பான ஊர் திருநின்ற ஊர். திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்தருக்கெல்லாம் பக்தராய் விளங்கக்கூடிய பக்தவத்சல பெருமாளை சேவிக்க இருக்கிறோம், வாருங்கள். முடிப்பதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான 3 நிலைகளை பார்ப்போம். முதலாவதாக இந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய பாரிஜாத மலர் வேறு எங்கும் இருக்காது. அப்படி இருந்தது என்றால் அது நிலைக்காது. அப்படிங்கிற நாள் இந்த பெருமாளோடைக்கு ஆசைப்பட்டு இந்திரலோகத்திலிருந்து வந்து இங்கு பூப்பதால் இங்கே ஸ்தல விருட்சமே பாரிஜாதமாகப்படுகிறது. பாரிஜாதமே வந்து பெருமாளை வணங்குவதனால் பக்தவத்சல பெருமாள் என்ற திருநாமத்தோடு இருக்கிறார். கூடுதலாக ஆழ்வார்களால் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாஸ்தனம் செய்யப்பட்ட இத்திருத்தலம் பக்தருக்கு அடியாருக்கும் அடியேன்னு சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களுக்கும் மேலே தானும் ஒரு ஆழ்வார் அப்படிங்கிற திருநாமத்தை முன்மொழிந்ததால் இப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்தவத்சல பெருமாள் என்று பெயர். வட்சலம் என்றால் வசியம் என்பது பொருள். பக்தர்களால் வசியப்படுத்தப்படுவதால் பக்தவத்சல பெருமாள் என்ற திருநாமத்துடன் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான இந்த திருத்தலம் இந்த ஆழ்வாரால் மங்களாசனம் பண்ணப்பட்ட 108 திருத்தலத்தில் 59வது சேத்திரமாக விளங்கப்படுகிறது. இந்த தாயார் என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறாள். இதற்கு ஒரு சிறு வரலாறு உண்டு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை லட்சுமி கோவித்து கொண்டு இத்தலத்துக்கு வந்து தங்குவதாலும் அவளை சமாதானம் செய்வதற்காக தன் தந்தையான சமுத்திரராஜன் இந்த தாயாரை வேண்டிக் கொண்டு தாயார் வர மறுத்ததால் இங்கே நின்ற நாள் திருநின்ற ஊர். திரு என்றால் லட்சுமியை குறிக்கும். திருநின்ற ஊர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறது. தகப்பன் மேல் பக்தி கொண்டும் அதே நேர் பெருமாளிடம் கோவித்து கொண்டும் இவள் செல்லாமல் இருந்த நாள் இவள் தான் பெற்ற மகளையே தன் தகப்பனாகியவன் என்னை பெற்ற தாயார் என்று திருநாமத்துடன் அழைக்கிறாள். அதாவது தன் மகளாக இருந்தாலும் என்னை பெற்றவளாச்சே என்று நாமவழியில் வணங்குவதால் இந்த தாயாருக்கு இன்றளவும் என்னை பெற்ற தாயார் என்று வழங்கப்படுகிறது. தாயை போல் காப்பவள் தாயார், பிறரை காப்பவள் பிராட்டியார்னு சொல்லுவோம். ஆனால் என்னை மட்டுமல்ல, என்னை அப்படிங்கிறது நான் என்ற அகந்தையை நீப்பதற்கு சமம். நமக்கு ஆண் என்கிற அகந்தை நீப்பது பிரதானமாக ஆணுக்கு அகந்தையை நீக்கக்கூடிய தாயாராக விளங்குவதால் அதை சாதுரியமாக உணர்த்துவதற்காக இன்றளவும் இவருடைய திருநாமம் என்னை பெற்ற தாயாராக திருநாமத்துடன் விளங்கி அருளாட்சி பொருள் கொடுத்து மனிதனுடைய ஆணனுடைய ஆணவத்தை நீக்கி அருளாட்சி புரிந்து பகவானுடைய திருநாமத்தில் செவித்திருக்கக்கூடியதாலும் தன் கணவரானவர் பக்தராகிவிட்டாயா, பக்தருக்கெல்லாம் பக்தர்னு சொல்லக்கூடிய பக்தவத்சல பெருமாளாகவும் இருப்பதால் இப்படிப்பட்ட இந்த திரு அற்புதமான சேத்திரம் 108 திருத்தலங்களிலும் பக்தருக்காகவும் ஆணவத்தை நீக்கக்கூடிய திருத்தலமாகவும் நின்று அருள் பாலிக்கக்கூடிய தலமாக இருக்கிறதுனாலும் திருநின்ற ஊர் ஆக ஸ்தல பெருமை, ஊர் பெருமை, தாயார் பெருமை எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிலையாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மகிமை பொருந்திய இந்த திருநின்ற ஊருக்கு கூடுதல் அம்சமாக திருமங்கை ஆழ்வார்கள் மங்கை மேல் மோகம் கொண்டு அவளை தடுத்து நிறுத்த ஆட்கொண்டதால் திருமங்கை ஆழ்வார் என்று திருநாமம் கொண்ட திருமங்கை ஆழ்வார் தனது 2 பாசுரங்களால் இந்த இதை மங்களாஸ்தானம் செய்யப்பட்டக்கூடிய அற்புதமான சேத்திரம் என்பது கூடுதல் சிறப்பாக இருக்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய லட்சுமி கூடுதல் சிறப்பு அம்சமாகவும் அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்ச யோகத்தோடு தெரிவதாலும் இவள் வரப்பிரசாதியாக பாவிக்கப்படுகிறாள். இவ்வளோ அம்சமான இந்த இடத்தில் பிரதானமான பிரார்த்தனை அப்படின்னா உத்திர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மற்றும் பெருமாளுக்கே உகந்த பிரதானமான
அம்ச நிலையில் சுவாதி நட்சத்திரம், அதாவது சுவாதி நரசிம்மருக்கும் உத்திரன் சூரியனுக்கும் பிரதானமாக திருவோணம் பெருமாளுக்கும் உள்ள அந்த நட்சத்திரத்தில் இங்கு வந்து மனம் முருகி வேண்டிக் கொண்டால் இன்றளவும் வாழ்க்கையில் வற்றாத வளங்களையும் செல்வ செழிப்பையும் செழிக்க வைக்கக்கூடிய வாழ்க்கையும் அளித்து கொண்டிருக்கக்கூடிய என்னை பெற்ற தாயார் சமேத திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாளை வணங்கி அவனுடைய அருள் ஜெயா வாயிலாக நம் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறமாய் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாதரிடமே டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.